கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். உலகம் பலவிதமாக இருக்குது. நம்ம பார்க்குற உலகம் எல்லாருக்கும் ஒன்று கிடையாது. உங்கள் கண்கள் காட்டுற உலகம் தான் உங்களுக்கு உலகம். உங்கள் காதுகளில் கேட்குற சத்தம் தான் உங்களுக்கு சத்தம். உங்கள் மூக்கு அறிகிற வாசனை தான் வாசனை. உங்கள் நாக்கு அறியத்து தான். ஸோ உங்களால் என்ன முடியுமோ அதை தான் உங்களால் அனுபவிக்க முடியும். ஏற்கனவே பேசணும், இப்போவும் அதான். கடவுளை அடைவது உலக இன்பத்துக்கு தடையானா இல்லை, உலக இன்பம் கடவுளை அடையத்துக்கு தடையானா அதுவும் இல்லை. ஸோ கடவுள் அடைவது வேற, உலக இன்பத்தை அனுபவித்தல் வேற. ஒரு மனிதன் உலக இன்பத்தை அனுபவித்தால் தான் கடவுள் அனுபவிக்க முடியுமானா இல்லை, சம்மந்தம் இல்லை, கிடையவே கிடையாது. நீங்கள் கடவுள் உலகத்துக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே இல்லை. வந்துக்கிறீங்க மனுஷனாக வாழ முடியும். மனிதனாக வந்ததுக்கான ஒரு இனிய சந்தர்ப்பம் எதுன்னா கடவுளை அடையிறதுக்கான நல்ல சந்தர்ப்பம். உலக இன்பத்தை அனுபவிக்கிறதுக்காக உங்களுக்கு உடல் இன்பம், இந்த உடல் தேவையில்லை. ஒரு நாய் புணர்ற மாதிரி உங்களால் புணர முடியாது. ஒரு குதிரை ஓடுற மாதிரி உங்களால் ஓட முடியாது. ஒரு கழுதையோட பிறப்புற மாதிரி உங்களுக்கு இல்லை. ஒரு யானை மாதிரியான பெரிய ஆள் நீங்கள் கிடையாது. ஒரு புலியோட சிங்கத்தோட பலம் உங்களுக்கு கிடையவே கிடையாது. அப்போ மனிதனாக இருக்கிற நமக்கு விலங்குகளை விட தகுதி கிடையாது நமக்கு சில இடங்களில் உலகத்தை அனுபவிக்கிறதுல. மரத்தில் அவ்வளோ அழகாக ஏறுது, குரங்கு அவ்வளோ 4 கைகளோடு வாழுது. 4 அதுக்கு எப்படி கைகள், இந்த கையில் 2 பிடிச்சின்னா அந்த கையில் காலில் எடுத்து போய் கையாக அந்த ஒரு கையில் போய் பிடிக்குது. ஸோ உலக இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு உங்களுக்கு 5 அறிவு போதும், 5 அறிவு இருந்தாவே போதும். உலக இன்பத்தை அனுபவிக்கின்றதுனால தான் சில பேர் ஞானிகள்லாம் சொன்னானுங்க அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, அதெல்லாம் சிற்றின்பம் அப்படின்னு சொல்லிட்டானுங்க. அது அவனுக்கு இஷ்டம். என்ன கேட்டிங்கன்னா அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. கடவுளை அடைவது வேற, உலக இன்பத்தை அனுபவிக்கிறது வேற. நான் உலக இன்பத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு தான் கடவுளை அனுபவிப்பேனா? இல்லை. இல்லை உலக இன்பத்தெல்லாம் வெறுத்தா தான் கடவுளை அனுபவிப்பானா? அதுவும் இல்லை. ரெண்டுமே இல்லை. முதல்ல புரிஞ்சு வச்சுக்கணும். உலக இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு அவன் தகுதி தான். அவனால் என்ன பண்ண முடியும்? நீங்கள் என்ன தான் சொல்லி கொடுத்தாலும் 15 இட்லி சாப்பிட முடியாது உன்னால். சும்மா வேணா சினிமாவில் சொல்லலாம், பரோட்டாவில் என்ன பண்ணு அழிச்சிட்டு பசுந்துவான்ட்டு, வயிறு கொள்ளாது. ஸோ உலக இன்பத்தை நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு தகுதி வேணும். முடியாது. கற்பனையாக நீங்கள் 20 பொம்பளை கிட்ட போகலாம், நிஜமாக ஒரு பொம்பளை கிட்ட 2வது வாட்டி போக முடியாது உன்னால். அதனால் அதெல்லாம் சும்மா பேச்சு. அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அப்போ கடவுள் அடைவதுன்னா கடவுள்னா என்ன, அது எப்படி இருக்குது, அதை நான் எப்படி அடையணும், அது தனி. அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ உலகத்தில் நிறைவடையாதது அதெல்லாம் இல்லை, அது வேற. அதுக்கெல்லாம் 5 அறிவே போதும். எனக்கு 6வது அறிவு எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது? ஒரு பறவை கண்ணாடி பார்த்து குத்தும், ஒரு சிங்கம் முயலை ஏமாத்திச்சு, எட்டி பார்த்து உள்ள ஒரு சிங்கம் குத்துனா கந்தலம் வந்துச்சு. இந்த கதையெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம். ஒரு மனுஷனை பார்த்துட்டு இது வேற ஒரு ஆளுன்னு மகேஸ்வரி பூபால்கிட்ட போய் கேட்டோம்னா, ஐயா இது நான் தான் சொல்லுவீங்க கண்ணாடி காமிச்சா. ஆமாம் தானே, அது என்னோட பிம்பம் தான். குரங்கு கிட்ட காமிச்சா அது எதிராளி வேற யாருன்னு நினச்சுன்னா அது கூட சண்டை போட பார்க்கும். அப்போ எனக்கு என்ன தெரியுதுன்னா, என்ன எனக்கு தெரியுது. என் கண்கள் வெளியே பார்க்குற மாதிரி இருந்தாலுமே கூட வெளியாள்கிட்ட நான் பேசும்போது அவர் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறது விதத்தை வச்சு நான் தப்பாக பேசுகிறேன் சரியாக பேசுகிறேன்னு எனக்கு உணர முடியுது. இவங்க கம்ஃபர்டபுளாக இல்லை, நம்ம பேசும்போது அவங்க ஏதோ தப்பாக ஃபீல் பண்ணுறாங்க, புரியுது எனக்கு. என்னை ஜீவராசிலேருந்து நான் எங்கே வேறுபட்டுக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கெல்லாம் அதை புரியாது. எனக்கு என்ன புரியும்? மனுஷனுக்கு என்ன புரியும்? என்ன எனக்கு புரியும். உனக்கு உன்னை புரியக்கூடாதுன்றது தான் புக்கெல்லாம் எழுதி வச்சுக்கிறாங்கன்னா உனக்கு புரியுமா பாரு? உனக்கு ஒன்றும் புரியக்கூடாது. உனக்கு நான் சொல்கிற மாதிரி தான் உன்னை புரியணும். நீ ஜாதியில் மட்டமானவன், இல்லை நீ ஜாதியில் உயர்வானவன், நீ இது ஒரு பொம்பளை, நீ ஒரு ஆம்பளை, நான் என்ன சொல்லி கொடுத்தனோ அதான் உனக்கு புரியணும். உனக்கு என்ன புரியக்கூடாது? சுயமாக நீ யாருன்னு உனக்கு புரியக்கூடாது. இதுக்கு தான் இவ்வளோ வேலை செஞ்சது இந்த உலகம். ஸோ உலக இன்பத்தை நீ அனுபவிக்க போகும்போது என்ன நடக்குதுறான்னு கேட்டிங்கன்னா உன்னை நீ காணாமல் பண்ணிடுற. இப்போ ஒரு கேள்வி கேட்குற பாரு, நான் கொஞ்சமாக சாப்பிட்டு நிறைவாக இருக்குவா, கிடைச்சது மட்டுமே வாழ்ந்து நிறைவாக இருக்குவா, இன்னும் நான் தேடிக்குவா, இன்னும் கொஞ்சம் வசதியாகிக்குவா, யாரை காணாமல் பண்ணிட்டுக்கிற? எவ்வளோ தேடினாலுமே ஒரு தேன் இருக்கிற மலைக்கே எத்தனை போய் ஒன்று எறும்பை போட்டாலுமே அந்த எறும்பை தான் சாப்பிட முடியும். அவ்வளோதான். உலகத்தில் எவ்வளோ இன்பங்கள் இருந்தாலுமே எவ்வளோ தான் நீ ருசிக்க முடியும்? எல்லைக்கு மேலே முடியாது. அதை அனுபவிக்காதனால நீ கஷ்டப்பட்டுனுக்கலாம். ஓலை வீட்டில் இருக்கிறதுனால உன்னை மச்சி வீடு பெருசுன்னு நினச்சினுக்கலாம். இந்த சோபாவில் இந்த இடத்துல உள்ள அமுங்கிட்டு இருக்குது, கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். ஆனால் ஒரு கட்டச்சேரு ஒரு பாறாங்கல் நேராகவே இருக்கும், அது மேலே நான் உட்காந்து வச்சுன்னா என் சதைகள் மேட்டில் தூங்கிட்டு இருக்கும், நான் நிம்மதியாக உட்காந்துருக்க முடியும்.
இப்போ நான் கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு யாருக்கு தான் தெரியும்? பார்க்குறவங்களாம் என்ன நினச்சினுக்கலாம்? 3 பேர் உட்கார சோபாவில் ஒரு ஆள் உட்காந்துக்கிறாருன்னு நினச்சினுக்கலாம். ஆனால் ஒரு ஆளும் தகுதி இல்லாத இடமா இது உள்ள இருக்குது, பள்ளத்தில் போயிட்டுக்கிறேன்னு யாருக்கு தான் தெரியும்? அப்போ உலக இன்பங்கள் சரி தப்புன்றதெல்லாம் அவங்கவுங்க மாநிலையை பொறுத்து இருக்குது, அவங்க உட்காந்துக்கிறத பொறுத்து இருக்குது. ஒத்துக்கலாம், ஒத்துக்காமல் போகலாம், அது வேறு. கடவுள் அடைவது வேறு, ரெண்டும் ஒன்றும் கிடையாது. முதல்ல அது புரிஞ்சிரு. உலக இன்பம் வேறு. மனைவியோடு இருந்தால் தான், இல்லை கணவனோடு இருந்தால் தான், இல்லை கணவனோ மனைவியோ இல்லாமல் இருந்தால் தான், அப்படியும் கிடையாது. கோமணம் கட்டினா தான், இல்லை கோட் ஷூட் போட்டால் தான்லாம் கிடையாது. கோமணத்தை நெஞ்சில் கட்டின்னு தொங்கினா தான், இல்லை கோமணத்தை வேறு இடத்துல கட்டின்னு தொங்கினாலும் தான் அப்படின்ற மாதிரி கிடையாது. ஞானத்துக்கு அதுக்கும் கடவுள் அடைவதற்கு அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அது முதல்ல கிளியர் ஆகிடுங்க. ஸோ கடவுள் அடைவதுக்கு மட்டும்தான். கடவுள் அடைவதுக்கு முதல்ல கடவுள்னா என்ன, அது எப்படி இருக்குது, அதை நான் எப்படி அடையணும், அது ஒரு தனி. இப்போ உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, கடவுள் தெரியாதோ என்ன சொல்லி கொடுக்குறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலக இன்பத்தை மறந்துடுன்றான் ஒருத்தன். இல்லை உலகத்து இன்பத்தெல்லாம் அனுபவிக்கணும் சொல்கிறவங்க கூட சில பேர் இருக்கலாம், எனக்கு தெரியாது. பட் அதுக்கும் கடவுளுக்கும் சம்மந்தமே கிடையாது. கடவுளை அடைவதற்கு கடவுளை தெரியணும், கடவுள் எங்கே இருக்குதுன்னு தெரியணும், அதை எப்படி அடையணும்னு தெரியணும், அவ்வளோதானே தவிர இப்போ நீங்கள் பெங்களூர் போகிறதுக்கு புடவை கட்டுன்னு போனோமா சிம்மி போட்டுன்னு போனோமான்லாம் கேட்கக்கூடாது. ஏன்? ஆமாம், சிம்மியும் புடவெல்லாம் மேட்ரு இல்லை, நடக்கணும், அவ்வளோதான். காசு தான் மேட்ரு. உனக்கு கால் கொடுக்கப்பட்டது எதுக்கு அப்படின்னா பெங்களூர் நடந்து போகிறதுக்கு அப்படின்னு நீ நினச்சிக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், பெங்களூர் தான் கடவுள் இருக்கிற இடம்னா அதுக்கு போகிறதுக்கு கடவுள் கால் குத்து வச்சுக்கிறாரு. இப்போ புடவை போட்டு மறைக்கவா சிம்மி போட்டு மறைச்சா தான் கடவுளை பார்க்க முடியுமா? என்ன கிடையாது. புடவையோ சிம்மியோ போட்டுக்கலாம், பட் காலை ரெண்டையும் பைண்ட் பண்ணிட்டீங்கன்னா நடக்கவே முடியாத மாதிரி. அப்படி ஒரு உடுப்பு போட்டிங்கன்னா கடவுள் அடையத்துக்கு போவ. உலக இன்பங்கள் கடவுள் அடையத்துக்கு தடையாக இருக்கக்கூடாது. புரியுதா? மனைவியோ அல்லது கணவனோ உங்கள் அண்ணனோ தம்பியோ அப்பாவோ யாருமே இருக்கலாம், ஆனால் அவங்க எதுவாக இருக்கக்கூடாது, கடவுள் அடையிறதுக்கு தடையாக இருக்கக்கூடாது. புரியுதுங்களா நான் சொல்கிறேன்ட்டு? நீங்கள் கடவுள் அடையத்துக்கு உங்கள் கணவனோ மனைவியோ தடையாக இருந்தால் அது உங்கள் விருப்பம். என்ன கேட்டால் விட்டு வந்துருங்கன்னுவேன், விடாமே வரலாம், உங்கள் இஷ்டம். ஆமாம், உங்கள் கணவனை விட உங்கள் மனைவியை விட கடவுள் தான் முக்கியம். உங்கள் அறிவே அதுக்கு தான் கொடுக்கப்பட்டுக்குது. உங்களுக்கு ஏன் அறிவு கொடுக்கப்பட்டுக்குதுன்னா உலக இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, அது நீங்கள் 5லேயே நீங்கள் பண்ணிட்டு போகலாம். 6வது அறிவு எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கடவுள் அடையிறதுக்கு தான். நான் ஒரு வியாபாரின்றதுனால வியாபாரம் பண்ணுறதுக்கு சொன்னேன்னு கூட நீங்கள் நினச்சிக்கலாம், அப்படி கிடையாது. நான் ஒரு ஆன்மீக வியாபாரின்றதுனால அது மாதிரி சொல்கிற அறிவுன்னு கிடையாது. கடவுள் அடையிறது தான் அறிவு. நீ வியாபார பொருள்னா நீங்கள் கொடுக்குற காசெல்லாம் ஒரு விஷயம் இல்லை. எனக்கு நீங்கள் ஒரு காசு தான் கொடுத்தாலாம் கற்றுக்கணும்னு இல்லை. என்கிட்ட 50 நாள் வேலை செஞ்சுட்டு கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கற்றுக்கலாம். சந்தர்ப்பம் நான் பல விதத்தில் வச்சுருக்கிறேன். அதனால் கடவுள் அடைவதற்கும் உலக இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கும் சம்மந்தம் இல்லை, பிரிச்சுருக்காங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.